தக்காளி பழம் போட்டு நெத்தலி கருவாட்டு பிரட்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி உண்மையாலுமே என்ன சுவை, நல்ல சுவையா இருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நாங்கள் வந்து நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் வந்து நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான். இன்றைக்கு வந்து நெஞ்சு பாருங்க கையில் என்ன இருக்குன்னு, நெத்தலி கருவாடு. இந்த நெத்தலி கருவாடை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு தக்காளி பழம் போட்டு ஒரு பிரட்டல் குழம்பு தான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வைக்க போகிறோம். ஓகே, எங்கள் சேனலுக்கு புதுசாக யாரும் வந்துருச்சா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட சப்போர்ட் தாங்க. நாங்கள் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடை இப்போ பாருங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், கருவாடை முதல் வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை என்ன செய்வோம், இது கொஞ்சம் உப்பு கூட கருவாடு. இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சுடுதண்ணியில் வச்சு ஊற வைக்க போகிறோம். முதல் இதை என்ன செய்வோம், க்ளீன் பண்ணுவோமா. இந்த கருவாடு க்ளீன் பண்ணிக்கிங்க, கிட்ட காட்டுங்க. கொஞ்சம் இந்த கருப்பு இருக்குல்ல உள்ளுக்கு, இந்த கருப்பு வடிவாக எடுக்கணும். இந்த கருப்பு எடுக்காட்டி கருவாடு கறி கைக்கும். கருவாடெல்லாம் நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நீ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், இதை முதல்ல ஒருக்கா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சுடுதண்ணியில் ஊற வைப்போம். சுடுதண்ணியில் ஊற வைக்கிறேன்னு சொன்னால் சரியான உப்பு தானே, அப்போ அந்த உப்பு குறைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அளவாக வரும் சுடுதண்ணியில் ஊற விட்டால். அது நிறைய நேரம் ஊற விடக்கூடாது, ஒரு கடைசி ஒரு 4 நிமிஷம் ஊற வச்சு எடுக்கணும். ஆக ஊற விட்டால் கருவாடு பிஞ்சிடும். நெத்தலி கருவாடு மீனும் சரி கருவாடும் சரி நல்ல சத்தான ஒரு உணவு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், சுடுதண்ணியை விடுவோம். இப்படியே இதை நாங்கள் ஒரு 5 நிமிஷம் ஊற வைப்போம். இப்போ நான் கருவாடு ஊற வச்சுட்டு இப்போ கருவாட்டு கறிக்கு தேவையான பச்சை மிளகா, வெங்காயம், மிளகா, உள்ளி எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன்னா. இப்போ பாருங்க, கறிக்கு தேவையான வெங்காயம், மிளகா, உள்ளி, தக்காளி பழம், கறிவேப்பிலை எல்லாம் அழகாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சமைக்க போகிறேன். சட்டியை வைப்போம். சூடாயிட்டு இப்போ தேவையான எண்ணெயை விடுவோம். ஓகே உறவுகளே, இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கொஞ்சம் கடுகு போடுவோம், கொஞ்சம் வெந்தயம். இந்த வீடியோல கொஞ்சம் சத்தமா இருக்கும், நிறைய பேர் நிறைய பேர் வந்து நிக்கிறோம். அவை அங்கால இருக்கிறோம், நாங்க இங்கால வீடியோ செய்யறோம். நீங்க சமாளிச்சு பாருங்க. இப்ப இதோட நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கறிவேப்பிலை, உள்ளி, மிளகாயை போட்டு வதக்குவோம். இப்போ கொஞ்சம் உப்பு போடுவோம். இப்போ இதை வதங்கட்டும். நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்க கருவாடை எடுப்போம். இப்போ நல்லா ஊறிட்டு இப்போ வெங்காயம் வதங்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை போடுவோம். போட்டுட்டு இதே மாதிரி 2 நிமிஷம் வதங்க விடுவோம். தக்காளி பழம் எல்லாம் நல்லபடியா வதங்கி வந்துட்டு இப்போ இதோட நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, தேவையான தூளை போடுவோம். தூளை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லபடியா கலந்து விடுவோம். இது அப்படியே மூடி அந்த தூள்ற மனம் எல்லாம் போறதுக்கு மூடி ஒரு 2 நிமிஷம் அவிய விடுவோம்.
இப்போ பாருங்க நல்ல வடிவாக கொதிச்சு வந்துட்டுது. இதோட நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நெத்தலி கருவாடை போடுவோம். போட்டுட்டு இப்படி மெதுவாக கிளறி விட வேண்டியதான். ஒரு கொஞ்சம் புளி விட போகிறேன். என்னன்னு சொன்னால் தக்காளி பழம் நிறைய போட்டிருக்கேன் தானே, அதால் ஒரு கொஞ்சம் புளி விட்டு உப்பும் ஒரு கொஞ்சம் போட போகிறேன். நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். கருவாட்டில் எப்படியும் உப்பு இருக்கும், ஆனாலும் ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம். போட்டுட்டு இப்படி நைஸாக அப்படியே கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் என்ன செய்வோம்னு சொன்னால் மூடி கவிய விடுவோம். ரைட்டு இப்போ திறந்து பார்ப்போம். ஓகே உறவுகளே, பாருங்கோ தக்காளி பழம் போட்டு நெத்தலி கருவாட்டு பிரட்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கோ கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம், சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடலாம். உறவுகளே, சுட சுட நெத்தலி கருவாடு பிரட்டல் வந்து ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்க, கிட்ட வந்து காடுங்க பாருங்க எப்படி இருக்குண்டு பாப்போம், எப்படி இருக்குண்ட டேஸ்ட் பண்ணி. உண்மையாலுமே என்ன செய்வோம், நல்ல சுவையாக இருக்குது. நெத்தலி கருவாடு அளவு தனிச்சுவை தான். நீங்களும் மறக்காமல் இப்படி செய்து பாருங்க. இது என்ன செய்வோம், புட்டுக்கு இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். ஓகே உறவுகளே, நல்ல அருமையான சமையல் ஒன்றை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.